அம்மா முருகா, காலையிலே வெயில் சுரின்னு எடுக்குது. காலையில் ஒரு டெலிவரி முடிச்சிட்டேன். பாலம் இருந்துச்சு, தயிர் இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணுறேன்னு ஆகாய கங்கை. சூரிய பாத்ரூம் போ சூரிய. டேய் என்னவோ அந்த குதிரை பொம்மை கிட்ட இருக்கு. அவனும் அந்த குதிரை பொம்மை அம்மா மாதிரி எப்போ பார்த்தாலும் அதே தான் பிடிச்சின்னு இருப்பான். என்ன பண்ணுறது? அம்மா அம்மா. ஏன்னா அந்த குதிரை பொம்மை வச்சு அநியாயம் பண்ணின்னு இருக்கேன். அது உயிர் இருந்தால் கத்துண்டா. கத்து கடிக்கலாம் பாருங்க. கடிக்கிற முத்தம் கொடுக்குறியா? ஆ என்ன சொல்லுது குதிரை பொம்மை? பசி எடுதான்னு கேளு. பசிக்குதான்னு கேளு. பசிக்குதான்னு கேளு. ஆமாம் எங்கேயோ கேட்குது குதிரை, எங்கேயோ கத்துது. என்னதான் அந்த குதிரை பொம்மை கிட்ட இருக்க தெரியல. கொடு இந்த வச்சுக்கோ. நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொன்னா தெரியுமா, உலகே அழிந்தாலும் என் உருவம். அதாவது உலகத்திலேயே சூரிய, உலகத்திலே சந்தோஷமாக நீ மட்டும் தான் நான் நினைக்கிறேன். ஏன் சொல்லு? வேலைக்கு போக தேவையில்லை, இல்லை டென்ஷன் கிடையாது, ஜாலியாக இருக்கணும். அடிமை சிக்கிட்டான். அந்த அடிமை பேர் என்ன? அந்த அடிமை பேர் என்ன? ஓனர் பேர் என்ன? ஓனர் முதலாளி பேர் என்ன? அதான் உனக்கு என்னப்பா? சரி பாத்ரூம் போக. ஆமாம் எந்த நாய் வாழ்க்கை தான். நாய் வாழ்க்கை எவ்வளோ நேரம் சொல்கிறேன் பாத்ரூம் போடான்ட்டு. பாத்ரூம் போகிறேன்னு சொல்லு. டைம் ஆகுது எனக்கு. சரி போ போ போ. இப்போ பாத்ரூம் இன்னும் தண்ணி ஊற்றுறேன். போ விளாட்டினே இருப்பான்.